வணக்கம். தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள். 7,500 இருந்து 10,000 வரை அதிகரிக்கப்பட உள்ள அரசு ஊழியர்களின் சம்பளம். உரவாணிய கொடுப்பனவு விவசாயிகளை ஏமாற்றியதா அனுர அரசு. இன்று முதல் வானிலையில் ஏற்பட உள்ள மாற்றம். எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்களின் சம்பளம் அதிகரிப்பு செய்யப்படும் என நிதி அமைச்சக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரச ஊழியர்களின் சம்பள முரண்பாடுகளை விசாரிக்க முந்தைய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட உதய ஆர் செனவிரத்தின குழு அறிக்கையின் பரிந்துரைகளை கருத்தில் கொண்டு சம்பள அதிகரிப்பு குறித்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. இதன் அடிப்படையில் தற்போதுள்ள சம்பள அளவுகளின்படி 7,500 முதல் ரூபாய் 10,000 வரையிலான தொகை அடிப்படை சம்பளத்தில் சேர்க்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அத்தோடு ஒவ்வொரு சம்பள அளவுகளுக்கும் ஏற்ப அடிப்படை சம்பள உயர்வு செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கான சூத்திரம் நிதி அமைச்சரால் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் நிதி அமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதியே அதிகரிக்க வேண்டிய தொகையை முடிவு செய்வார் என்றும் நிதி அமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் பிப்ரவரி மாதம் நிதி அமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்படும் 2025 வரவு செலவு திட்டத்தில் தொடர்புடைய சம்பள உயர்வு அறிவிக்கப்பட உள்ளது. வரும் ஏப்ரல் முதல் சம்பந்தப்பட்ட சம்பள உயர்வு நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. இருந்தபோதும் முந்தைய அரசாங்கம் ஜனவரி 2024 முதல் சம்பளத்தை ரூபாய் 10,000 அதிகரித்தது. இந்நிலையில் செலுத்த வேண்டிய ரூபாய் 15,000 நிலுவைத் தொகையை இந்த ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் வரை தலா ரூபாய் 5,000 தவணைகளில் செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த 4 காலாண்டுகளாக நாட்டின் பொருளாதாரம் நேர்மறையான நிலையில் இருப்பதாலும் அரசாங்கத்தின் வருவாய் சுமார் 38% அதிகரித்துள்ளதாலும் பொது ஊழியர்களின் சம்பளத்தை ரூபாய் 10,000க்கும் அதிகமாக உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பொருளாதார ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் கடந்த சில நாட்களில் அரசு ஊழியர்களுக்கு உறுதியான சம்பள உயர்வு செயல்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பலாங்கொடை நெலிவல அலுவல எல்லை கிராம அலுவலர்கள் பிரிவில் ஒரு இளம் விவசாயி 1 ஏக்கர் நெல்லுக்கு அரசாங்கம் வழங்கும் ரூபாய் 10,000 உரமானியத்திற்கு பதிலாக ரூபாய் 1,486 மட்டுமே பெற்றுக் கொண்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த ஜனவரி மாதம் அந்த பணம் வங்கியில் வைப்பு செய்யப்பட்டதாகவும் தனக்கு 1.5 ஏக்கர் நெல் வயல் இருப்பதாகவும் அதில் 1 ஏக்கர் நிலத்தில் சாகுபடி செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். இது தொடர்பாக GW வசந்த என்ற விவசாயி தெரிவிக்கையில், எனக்கு 1.5 ஏக்கர் நிலம் உள்ளது. இந்த வருடம் 1 ஏக்கர் நெல் சாகுபடி செய்துள்ளேன். எனவே அரசாங்கம் 1 ஹெக்டேருக்கு ரூபாய் 25,000 உரமானியம் வழங்குவதாக அறிவித்தது. அதன்படி 1 ஏக்கருக்கு ரூபாய் 10,000 எனக்கு கிடைக்கும். கடந்த மாதம் 7ஆம் தேதி எனது வங்கி கணக்கில் மிகச்சிறிய தொகையான ரூபாய் 1,486 ரூபாவே வரவு வைக்கப்பட்டது. பயிரிடப்பட்ட ஏக்கரில் இடுவதற்கு எனக்கு சுமார் 60 கிலோ சிறுமணி உரமும் யூரியா உரமும் தேவை. எனவே அரசாங்கம் கொடுக்கும் பணத்தில் சுமார் 9 கிலோ உரத்தை மட்டுமே வாங்க முடியும். கமநல சேவை நிலையத்திலிருந்து சுமார் 13 கிலோ சோப்புத்தூள் உரத்தை பெற்றேன். உரம் இல்லாமல் என் வயலில் உள்ள நெல் வளர்ச்சி குறைந்து வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை இன்று முதல் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது. ரத்னபுரி மற்றும் காலி மாவட்டங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் பெரும்பாலும் மழையற்ற வானிலை நிலவக்கூடும். மேலும் சபரகமுவ, மத்திய, வடமேல், ஊவா மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் அப்பிரதேசங்களில் தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.